குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். விருதுநகர் மாவட்டம் சந்திரப்பட்டியை சேர்ந்த ராஜகுரு தாவேக சாத்தூர் தொகுதி மேற்கு ஒன்றிய செயலாளராக உள்ளார். ஊராட்சி ஒன்றியங்களில் ஒப்பந்தம் எடுத்து வேலை செய்து வருகிறார். ராஜபாளையம் எம்எல்ஏ ஆக வெற்றி பெற்ற ஜெகதீஸ்வரி அமைச்சராவதற்கு முன் ராஜகுருவுடன் பேசிய ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த ஆடியோவில் தற்போதைய அமைச்சர் ஜெகதீஸ்வரி ராஜகுருவிடம் பேசுகையில், சாத்தூரைச் சேர்ந்த மற்றொரு ஒன்றிய செயலர் லட்சுமணனுக்கு ராஜபாளையத்தில் தாலுகா அலுவலகத்திற்கு வந்து லட்டு கொடுக்க யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒன்றியம் 3-4 இருக்கிறது. அதை ஒன்றாக சேர்த்து ஒப்பந்தங்களை எனக்கு வழங்க வேண்டும் என நீங்கள் கேட்டதாக எனக்கு தகவல் வந்தது. என் தொகுதியில் அதிகாரிகளிடம் ஏதும் பேசினால் போலீசில் புகார் அளித்து தொலைத்து விடுவேன். என்னை ஆரம்பத்தில் இருந்தே அவர் சீண்டிக் கொண்டுள்ளார். ஏற்கனவே பொதுச் செயலாளர் சத்தம் போட்டார். என் தொகுதிக்குள் அந்த பையன் வர யார் அதிகாரம் கொடுத்தனர்? எனது தொகுதிக்குள் சாத்தூர் தொகுதிக்காரர்களை கால் வைக்க விடமாட்டேன் என்கிறார். இந்த ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காம்மா. லட்சுமணனா? ஆமா, என்ன சொன்னாப்ல? டிஎஸ்பி போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான், லெட்டர் கொடுத்திருக்கானா. என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு ராஜபாளையத்துல வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது நீங்கதான் சாத்திருக்காரு. இங்க வந்து எப்படி பேசுறது? அம்மா, நான் வந்து யூனியன் ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பாக்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார், அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன், அதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஒன்றியம் 3 நாள் ஒன்றியமா கிடக்கு. அம்மா, ஒன்னாக்கி அந்த கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு சொல்லி பேசினாதான் சொல்லி முடிச்சிடுறேன். அம்மா சொல்லுங்க. அந்த அம்மா தான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். யார் எந்த ஒன்றிய வந்து சொன்னாலும் செஞ்சாலும் அந்த அம்மா வந்து பிறகு எது இருந்தாலும் பேசுங்க சார்ன்ட்டு வீடியோட்ட ஒரே வாரத்துல முடிச்சாச்சு. நம்ம சொன்னது வந்து நம்ம டெய்லி போறாது. எது இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்தா அப்புறம் அவங்க சந்திக்கணும்னு நேத்து நைட்டு 8 மணிக்கு கூட என்கிட்ட வீடியோ பேசினாரு. சரி, அம்மா வந்துட்டாங்களா என்னன்னு. இல்ல சார், வரும்போது தோல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார்ன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல யாரோ ஒன்றியச்சான்னு சொல்லி லட்சுமணன் இவங்க வந்தாங்க அப்படிங்கறத சொன்னாரு. ஆனாச்சு யாரா இருந்தாச்சு அந்த அம்மா தான் தொகுதி எம்எல்ஏ, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். எது இருந்தாலும் நாங்க அந்த அம்மாட்ட சொல்லிக்கிடுவோம், அந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசிக்கிடுவோம் சார் அப்படிங்கறதுல முடிச்சிருக்குமா. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. நான் பேச மாட்டேமா. லட்சுமணன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிக்குள்ள வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? நீங்க என் தொகுதியில எப்படி வருவான் அந்த பையன்? அம்மா சொல்லியாச்சு வெளியோட்ட, எது இருந்தாலும் அந்த அம்மா தான். நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாட்ட நாங்க பேசிக்கிடுவோம். அந்த அம்மா என்ன மேடம், நீங்க அந்த பையன் பேசுவீங்களா? நான் எனக்கு லட்சுமணனுக்கு தொடர்பே இல்ல, அதாவது தெரியுமில்ல. நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு பாம்புமா இருக்குமா. சரி, நம்பர் இருந்தா கொடுக்கமா. வாட்ஸ்அப்ல போடுங்க. சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் மேடம். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே என் பேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. அவன்கிட்ட பேசும்போது வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க. சரிங்க அண்ணாச்சி, இந்த நம்பர் கொடுக்க. சரி, அதான் நான் உங்ககிட்ட விவரம் கேட்டுட்டு தான் அவன்கிட்ட பேசி உங்களுக்கு அடிச்சேன். அதெல்லாம் வீடியோ நம்பர் வேணாலும் உங்ககிட்ட கொடுக்கம்மா. நைட்டு கேட்டதுக்கு நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாவிட்ட பேசிக்கிடுவோம் சார், அந்த அம்மா உங்ககிட்ட பேசிக்கிடும். கொஞ்சம் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப இருக்குமா, நீங்க வந்தா பிறகுதான் நான் உங்களை பார்த்தா பிறகு சில இதெல்லாம் சொல்லணும். அண்ணாச்சி, ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன். ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தரும் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இது நம்பர் சும்மாவே நான் ஏற்கனவே போய் சொல்லி அங்க திட்டிட்டு தான் வச்சிருக்கேன்.
இருங்க நான் ஊருக்கு வந்துக்கிறேன். ஆமா என்கிட்ட வாட்ஸ்அப் கால் தான் பேசணும். சரிங்கண்ணாச்சி. இந்த ஆடியோ குறித்து 2 நாட்களுக்கு முன் ரேஷன் கார்டு வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி, சமூக வலைதளங்களில் என்னை பற்றிய தவறான செய்திகளை நம்ப வேண்டாம், எதிர்க்கட்சியின் சூழ்ச்சியால் ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் என பேசினார். சில நாட்களுக்கு முன் சந்திரப்பட்டியில் டாஸ்மாக் பார் உரிமம் பெற ராஜகுரு லஞ்சம் கேட்பதாக கூறி பிளக்ஸ் வைக்கப்பட்டது. இதையடுத்து ஜூன் மாதம் ராஜகுரு கட்சி பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்.